மறுபிறவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே தத்துவத்தை கூறுவது சனாதன தர்மம். அதாவது எண்ணங்களின் அடிப்படையில் மறுபிறவி. நல்ல எண்ணங்களை உடையவனாக இருந்தால் நல்லவனாக மறுபிறவி, கெட்ட எண்ணங்களை உடையவனாக இருந்தால் கெட்டவனாக மறுபிறவி. வசுதேவ குடும்பத்தில் என்ன சொல்றாங்க? இந்த உலகமே குடும்பம்னு சொல்றாங்க. எல்லா மனிதர்களையும் குறிக்கிறது. அதே போல மனிதர்களை மட்டுமல்ல, எல்லா உயிர்களையும் மதிக்க வேண்டும், எல்லா உயிர்களையும் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று கூறுவது சனாதன தர்மம். அதனால தான் வீட்டுல பச்சரிசி பொடிச்சு காலையில குளிச்சு எழும்பி கோலம் போடுறோம். அந்த பச்சரிசி மாவை எறும்புகள் சாப்பிடுகிறது. அனைத்து உயிரினங்களுக்கும் உணவளிக்க வேண்டும், அனைத்து உயிரினங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று கூறுவது சனாதன தர்மம். சனாதன தர்மம் என்றால் இயற்கையோடு ஒன்றிய வாழ்க்கை முறை. நம்ம வீட்டுல பாட்டி தாத்தா இருப்பாங்க. பாட்டி தாத்தா முன்னாடி பணிவாக இருக்க வேண்டும், அம்மா அப்பா முன்னாடி பணிவாக இருக்க வேண்டும், கால் மேல கால் போட்டு உட்காரக்கூடாது, பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்று கற்று தந்தது சனாதன தர்மம். இந்த சனாதன தர்மம் அழிந்தால் உலகமே அழியும். ஏனென்றால் சனாதன தர்மத்திற்கும் உலகத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்றால், உலகமே ஒரு குடும்பம் என்று கூறுவது சனாதன தர்மம். மனிதனிடத்தில் அன்பும் பாசமும் ஒழுக்கமும் நற்பண்புகளும் இல்லை என்றால் இந்த உலகம் அழிந்துவிடும். அதை கொடுப்பதுதான் சனாதன தர்மம். நல்ல எண்ணங்களை வளர்த்து அதர்ம எண்ணங்களான கோபம், பழிவாங்கிறது, கெட்ட எண்ணங்கள் இதையெல்லாம் எப்படி அழிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதுதான் சனாதன தர்மம். சனாதன தர்மத்தில் குறிப்பிட்டுள்ளது போல உலகமே ஒரு குடும்பமாக இருந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அன்பாகவும் அமைதியாகவும் நற்பண்புகளுடனும் இருந்தால் போர்களை தவிர்க்கலாம், அழிவுகளை தவிர்க்கலாம், மனிதன் நிம்மதியாக வாழலாம். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் மதங்களை பற்றி சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் இறைவனை நோக்கிய வெவ்வேறு பாதைகள். நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், இயேசுவை பின்பற்றுகிறேன். இஸ்லாமியர் நபிகள் நாயகத்தை பின்பற்றுவார்கள். இந்துக்கள் சிவனை காளியை வழிபடுவார்கள். அவர்கள் பாதை வேறாக இருந்தாலும் கடைசியில் சென்று சேரக்கூடிய இடம் பரபிரம்மம், அதாவது ஒரே கடவுள். இதே தத்துவத்தை தான் பகவத்கீதையில சொல்லியிருக்காங்க. நீங்க பகவத்கீதையில 4வது அத்தியாயம் 11வது வசனத்தை எடுத்து பாருங்கள். மக்கள் என்னை எவ்வாறு அணுகிறார்களோ அதே முறையில் தான் நான் அவர்களுக்கு அருள் வழங்குவேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு. அதே பகவத்கீதையில 7வது அத்தியாயம் 21வது வசனத்தை எடுத்து பாருங்கள். எந்த வடிவத்தை பக்தன் நம்பிக்கையுடன் வழிபடுகிறானோ அந்த வடிவத்தில் நான் உறுதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் இயேசுவாக வழிபட்டால் இந்த பிரபஞ்சம், இந்த பரபிரம்மம் இயேசுவின் வடிவத்தில் இருக்கும். நான் சிவனாக வழிபட்டால் சிவனின் வடிவத்தில் இருக்கும். நான் நபிகள் நாயகமாக வழிபட்டால் நபிகள் நாயகமாக இருக்கும். இதே பகவத்கீதையில் 9வது அத்தியாயம் 29வது வசனத்தை எடுத்து பாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, நான் எல்லா உயிர்களுக்கும் சமமானவன், எனக்கு பகைவனும் இல்லை நண்பனும் இல்லை, எல்லாருமே எனக்கு சமந்தான், இந்த உலகமே எனக்கு என்னுடைய குடும்பம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் எனக்கு சமந்தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு.